students, இன்னைக்கு நம்ம Perkins reaction தான் பார்க்க போறோம். When an aromatic aldehyde is heated with acid anhydride in the presence of sodium salt, it gives alpha beta unsaturated acid. இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா பென்சால்டிஹைட் பிளஸ் அசிட்டிக் ஆல்டிஹைடு தான் எடுத்துக்க போறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் இந்த ரியாக்ஷன் என்ன பிரசன்ஸ்ல நடக்குது அப்படின்னா சோடியம் சால்ட்டோட பிரசன்ஸ்ல தான் நடக்குது. நம்மளுக்கு என்ன ப்ராடக்டா கிடைக்குது அப்படின்னா சின்னமிக் ஆசிட் தான் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போது பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம், அசிட்டிக் ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துலேயும் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா HCH2 COO COCH3ன்னு இருக்கான். இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுலேருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் தான் வந்து ரிமூவ் ஆகுது. அது தெரியறதுக்காக இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகி தான் நம்மளுக்கு இந்த இது வந்து வருது. C6H5CH இங்கே வந்து 2 H போயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு H இருக்கும். இப்போ டபுள் பாண்ட் CH COO COCH3 இங்கேருந்து OO இங்கேருந்து 2 H வந்து போயிடும், H2O வெளில போயிடும். இப்போ திரும்ப நம்ம வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணும்போது அது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இங்கே Hம் இங்கே வந்து OHம் ஆட் ஆகும். அப்போது இது வந்து என்னவா மாறிடும்னா சின்னமிக் ஆசிடாக கிடச்சிரும். இங்கே வந்து நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட்னு கிடச்சிரும். அடுத்து இப்போ மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அசிட்டிக் ஆல்டிஹைடு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஞாபகம் வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். CH3COOH CH3COOH. ஆல்டிஹைடு அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அசிட்டிக் ஆசிட் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம். இதுலேருந்து வாட்டர் மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? CH3 COO COCH3. ஸோ இதுதான் வந்து அசிட்டிக் ஆல்டிஹைடு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து மெக்கானிசம் பார்ப்போம். நம்ம என்னத்தோட ப்ரெசன்ஸில் எடுத்துக்கிறோம்? சோடியம் அசிட்டேட் அந்த சால்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி பிரியும் அப்படின்னா Na ப்ளஸ்ஸாகவும் CH3COO மைனஸாகவும் பிரியும். அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட் ரியாக்ஷனில் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் இங்கே பிரிஞ்சிருக்கு இல்லையா, CH3COO மைனஸ் அதை எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அசிட்டிக் ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். HCH2 COO COCH3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த H போய் மைனஸ் பாண்டை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போது இந்த H வந்து இங்கே போய் ஜாயிண்ட் ஆகிடும். இங்கே இருக்க பாண்டை வந்து Cக்கு மேலே போயிடும். அப்போது CH3COOH ப்ளஸ் மைனஸ் CH2COO COCH3ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம். அதை எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே இப்போ நம்ம கிடைச்ச ப்ராடக்டில் இதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது இங்கே இருக்க மைனஸ் அயன் வந்து கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. அப்போது மேலே இருக்க ஆக்சிஜனில் இருக்க டபுள் பாண்ட் வந்து பிரிஞ்சு ஒரு பாண்ட் வந்து வெளியில் போயிடும். அப்போது அது எப்படி வரும்னா C6H5CH சிங்கிள் பாண்ட் O மைனஸ் வந்து வரும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பாண்ட் வெளில போயிடுச்சு, அதனால் மைனஸ். இந்த கார்பன் போய் இங்கே இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. கார்பானியம் அயான் போய் கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போது பாண்ட் CH2COO COCH3ன்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கடைச்சி நம்ம இன்டர்மீடியேட்டை எடுத்துக்கிறோம். இதில் வந்து இப்போ புரோட்டனேஷன் அக்கர் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் ஓவோட H போய் ஆட் ஆகிடும். அப்போது C6H5CHOH பாண்ட் CH2COO COCH3 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நம்ம கிடைச்ச ப்ராடக்டை வந்து இங்கே எடுத்துக்கிறோம். இதுலேருந்து வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல CH2ன்னு இருக்கும். அதை தான் வந்து நான் இங்கே பிரித்து எழுதியிருக்கேன். CH பாண்ட் Hன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க பாண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா C6H5CH டபுள் பாண்ட், ஏன்னா இங்கே இருக்க பாண்டு இங்கே வந்துடுது, அதனால டபுள் பாண்ட் CHCOO COCH3 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இங்கே கிடைச்ச ப்ராடக்ட் எடுத்து இங்கே திரும்ப எழுதிக்கிறோம். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா H2O மாலிகுல்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ அது எப்படி H2O வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா HOHன்னு பிரிக்கலாம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்ணி இங்கே Hம் இங்கே வந்து OHம் போய் ஆட் ஆகுது. அப்போது C6H5CH டபுள் பாண்ட் CH COOH சின்னமிக் ஆசிட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதுதான் ஃபைனல் ரியாக்ஷன். நம்மளுக்கு சின்னமிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.